இது இன்னமும் விடையது இல்ல. இந்த மொத்தமாவே பெண்கள் எல்லாத்தையுமே சொல்றேன். இத்தனை நாளா இந்த இடம் குப்பை களமா கிடந்தது. மேடம் ஊருக்கு போறோன்னு இங்க பாருங்க வரும்போது ஒரு பயத்தோடய வருவாங்க. என்னடா போறோமே, டெலிவரி எவ்வளவு நாள்ல முடியும், நமக்கு இதுக்கு இருந்தப்ப இவங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் என் கூட வருவேன்னு சொல்லிட்டாங்க. ரிட்டன் அங்க இருந்து அப்ப பாத்து கடைக்கு போனாங்க. நான் முட்டைலாம் வாங்கிட்டு வரலான்னு போனா அங்க ஒரு ஆக்சிடென்ட்னா ரொம்ப பெரிய ஆங்க. நீங்க வந்து சண்டே இல்லையா, அதனால சண்டை போட்டு சிக்கன் எடுத்துருவாங்க. பிள்ளை சிக்கன் வேணான்னு சொல்லிட்டா. நான் போய் எடுத்துட்டு வந்தப்பதான் மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டாங்க. வார்த்தை இங்க இருந்து கிளம்புறதுக்கு நாளே ப்ரிப்பேர் ஆகிற அம்மா வீட்டுக்கு போறதுக்கு. ஆனா அங்க இருந்து வர்றதுக்கு நம்ம கிளம்புன்னு சொல்லி இங்க கிளம்பணும். பாத்தீங்களா நாளே எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஒரு என்ன காரணம், நாங்க இப்போ வந்து நான் அங்க போயிட்டேன்னா அது மறந்துட்டேன் இது நான் ரொம்ப நாள் இருக்க போறேன். முன்னெல்லாம் டக்குன்னு போறப்ப எடுத்து வச்சுப்பேன் திடீர்னு, இல்லைன்னா முன்னாடி நாளே எடுத்து வச்சுப்பேன். இப்ப எடுத்து வச்சா என்னென்ன ஞாபகம் இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். சாயங்காலம் நைட்டு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் ஞாபகம் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர்றதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாம் அந்த பாயிண்ட சொல்ல விட மாட்டேன் பாருங்க. இது இன்னமும் விடையது இல்ல. இந்த மொத்தமாவே பெண்கள் எல்லாத்தையுமே சொல்றேன். தாய் வீட்டுக்கு போகும்போது நாளே பிற்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன். அங்க போனா இரா போலாம், 3 மணிக்கு போலாம், 4 மணிக்கு போலாம், நாளைக்கு போலாம் இருங்களா. சரி ஏதாவது பண்ணுங்க, எங்கேயாவது போங்க. நான் சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் ரெடி பண்றேன். அப்படியே எது எடுத்துட்டு வந்தாலும் நான் தான் சுத்தமா. நான் இந்த மாதிரிலாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது உக்காந்துக்கிட்டாங்க மேடம் கீழே போய் கறி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த வானல் எடுமாமா நான் எடுத்தேன். அங்க வெளியில குடம் இருக்கு, அதுல கொஞ்சம் தண்ணி சாய்ச்சிருவான். நான் இப்போ தக்காளி எடுங்கடா, அடுத்து வெங்காயம் எடும்பா. இதான் இவளோட வேலை. கொடுத்த மாதிரி குழம்பு வைக்கணும் சொல்லிட்டான். கடைசியில் நான் சொன்ன எதுவுமே செய்யலுங்க. பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பூண்டு போட சொன்னேன், பட்டை கிராம்பு அரைச்சு போட சொன்னேன், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண சொன்னேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாரும் டேஸ்ட் யூஸ் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டுல இருக்கிற அந்த ஒரு வகையான ரசாயன பேர்லாம் எனக்கு தெரியல, நம்ம உடம்புக்கு கெட்டது செய்யற அத்தனை பாக்டீரியாவும் கொன்னுடுது. அதான் விஷயம். கருதுதான் இருந்தாலும் முக்கியமான காரணம் அதுதான். கடைக்கு போனாங்க. நான் முட்டைலாம் வாங்கிட்டு வரலான்னு போனா அங்க ஒரு ஆக்சிடென்ட்னா ரொம்ப பெரிய, யாருக்கும் நல்ல வேலை எந்த ஒரு சேதம் ஆகல. அந்த குழந்தைக்கு மட்டும் கையில சைலன்சர் சுட்டு இந்த கை ஃபுல்லா காயம். அப்புறம் அவருக்கு வந்து இடிச்சு காலில் இதாச்சு. எங்க தெரிஞ்சவங்க தான் கடைசியில் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. கூப்பிட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பின்னாடியே போலீஸ்லாம் போயிருக்காங்க. நான் சரி நம்ம அங்கே போய் நம்ம என்ன பண்றதுன்ட்டு நான் இப்படியே வந்துட்டேன். நம்ம போனாலும் அங்கே என்ன நடந்து ஏது நடந்து போய் நோண்டி எடுத்து ரெண்டு சைடும் கேஸ் போடுவாங்க. 2 சைடும் சமாதானமாக போனால் விட்டுருவாங்க. அதுதான் போயிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன். இவக்குள்ள ஏன் நீ எங்க ஏன் போற அப்படின்னா வந்து 2-3 நாளா இளநீ இறக்க சொல்லிட்டு தாங்க இருக்கா. ஆனா என்னாலதான் இறக்க முடியல. என்ன காரணம்னு காட்டுறேன். இதுங்களா சைடு ஃபுல்லா நம்ம அத்தி மரம் மறைச்சிக்கிச்சு. இளநீ அங்க இருக்கு. அப்படியே கயிறு விட்டாலும் இவன் சரியா அவுப்பாளா என்னங்கிறது தெரியல. 50 இளநீ பக்கமா இருக்கு. இப்ப நான் இறக்கி போட்டு போனாலுமே அது வேஸ்ட் தான். ஊருக்கு போயிடுவோம். இங்க அது தேங்காய் கடந்து வீணா போவோம். ராசிக்கு 2 மணி தான் குடிப்போம். எல்லாத்தையும் அங்கே எடுத்துட்டு போக முடியாதா. அது அப்படியே இருக்கட்டும், பொறுமையாக இறக்கலாம். தேங்காய் வாங்கினோடனே திரும்ப எண்ணெய் அடிக்கலாம். ஏற்கனவே ஒரு 3 லிட்டர் எண்ணெய் கிடைச்சது. அதே மாதிரி திரும்ப ஒரு 3 லிட்டர் எண்ணெய் அடிக்கலாம்னு விட்டாச்சு. வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நின்றுக்கிட்ட தூங்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ அடுத்து வந்து ஊருக்கு கிளம்புனங்க. இந்த பாருங்க எல்லாத்தையும் குழப்பத்த வேலை என்னன்னு தூக்கி உள்ள ஒளிய வச்சிருக்கேன். அந்த சூரியன்ட்டு இருந்து பாதுகாக்க லைட்டா சன்ஷேட் போடணும். அதே சமயம் ஈரப்பதம் காயக்கூடாதுதான் வச்சிருக்கேன். ஏதோ துணிலாம் துவைச்சு போடணுமாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து அப்படி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணணும். இத்தனை நாளா இந்த இடம் குப்பை களமா கிடந்தது. மேடம் ஊருக்கு போறோன்னு இங்க பாருங்க எல்லாத்தையும் எவ்வளவு அழகா மடிச்சு நீட்டா எடுத்து வச்சிட்டு இருக்காங்கன்னு. சரி எடு, எதானே நல்லது பண்ணா சரிதான். சும்மா போற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் எதுக்கு போறேன், டெலிவரிக்காக போறேன். கட்டாயம் போய் தான் ஆகணும். இன்னும் கரெக்டா 20 நாள் தான் இருக்கு. 20 நாளா? 20 நாளா இல்ல, 19 நாள் தாங்க. 19 நாளே இல்லடி, இன்னும் 15 நாளா 14 நாள் தாங்க இருக்கு டெலிவரி. ஒரு மாசம் சரி விடுமா, சும்மா சொன்னா கோவப்படாத. கிளம்புற மாதிரியே சொல்றேன். முன்ன நான் வாங்கிட்டு வந்தேங்க ஈரோட்ல இருந்து. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2-3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு சண்டை நடந்து அங்க போயிருந்தப்ப இவங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் என் கூட வருவேன்னு சொல்லிட்டாங்க ரிட்டன் அங்க இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாரி, இந்த லக்கேஜ் பாக்கி எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து இவளை கிளப்புறதுக்கு 10 நாள் ஆச்சு. 10 நாள் அவங்க அம்மா வீட்டுல தங்கி டைவர்ஸ் ரேஞ்சுக்கெல்லாம் வச்சு அப்போ வாங்கிட்டு வந்த பேக்கை எங்க பத்திரமா வச்சிருக்கா அந்த பொக்கிஷத்தை எடுக்க சொல்றாங்க. எடுமா போமா. இந்த பேக்கு தான் அது. தூங்குது வருஷ கணக்கில் உள்ள தூங்குது. கீஞ்சிருக்கா, நல்லா இருக்கா? பேக் எவ்வளோன்னு எடுத்த? எவ்வளோன்னு எடுத்த?
இப்ப என்ன பண்றது? தெரியல, ஊசி நூல் வச்சு தச்சுக்குமா? ஐயா, ஆனா இதுதான் நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? அவர் ஊருக்கு போற ஊசி. ஆமா, அவங்க அம்மாலமா இருக்காங்க அவனுக்கு. நான் சின்ன வயசுல எப்படி எங்க அம்மா வீட்டுக்கு போனா குதிப்பணும், அதே மாதிரி இப்ப அவன் ரொம்ப சந்தோஷமா. நானா எங்க அப்பா என்ன அடிச்சு எங்கேயும் போக விடாம கண்ட்ரோல் பண்ணாது. ஆனா நான் அதெல்லாம் அவனை பண்ண மாட்டேன். இவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. இல்ல மத்த டைம்லாம் இல்ல, இவனுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் மட்டும் தான் கொடுப்பேன். மத்தபடி கொஞ்சம் கண்ட்ரோலா நான் தான் இருப்பேன். பேக தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வளர நீ போய் கடையும் இருக்காது தையல் ஓட்ட. ஜிஹெச்சுக்கு எப்படி எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்காது இல்ல? இந்த பேக கட்டை போய் எடுத்துக்கலாம். இதுல துணியை கொண்டு வீட்டுல போட்டுடலாம். என்ன டீசென்ட் நம்ம அப்படியே பெரிய சமையல் வேலையை முடிஞ்சிச்சுங்க. மணி கரெக்டா 12 ஆயிடுச்சு. காலை சாப்பாடு இப்பதான் சாப்பிட்டோம். சிக்கன் குழம்பு வச்சாச்சு, சாதமும் ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியலங்க, எனக்கும் சரி அவளுக்கும் சரி சாப்பாடெல்லாம் காலை சாப்பாடு உடனே நேரத்தில் சாப்பிடணும்னே தோணல. மணி 12 ஆகிடும், 1 ஆகிடும். நான் 3 மணிக்கெலாம் சாப்பிட்டேன் முந்தானே. எனக்கு பசியே இல்லை ஃபுல்லாகவே. அது என்ன காரணம்னே தெரில. இப்போ தாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும். ஃபுல்லாக பேக்கை தச்சு முடிச்சுட்டா. ஒரு 5-6 தையல் போட்டுட்டு இருக்கிறா. அந்த துணியெல்லாம் எடுத்து வைக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக டைம் ஆகிடும். 3 மணிக்கெலாம் நான் வந்து இந்த வீடியோ போட்டாகணுமா, ஏன்னா நம்ம டைமிங் 3 மணி. அதனால சரி ஒரு வேலை இன்னைக்கு எடுக்கிற விளாகு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நைட்டு ஆயிருங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கு. இவங்க அம்மா வேற அங்கேருந்து கிளம்பி வரும்போதே ஒரு பயத்தோடய வருவாங்க. என்னடா போறோமே, டெலிவரி எவ்வளோ நாளில் முடியும், நமக்கு இருக்கிற கடனுக்கு அங்கே போய் வேலைக்கு போக தான் செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டே வருவாங்க. எங்க அம்மா இங்க இருந்து வரும்போதே அங்க வந்து நாத்து நடுற வேலையா, லேடிஸ் என்ன சின்ன களை பறிக்கிற வேலை, வாக்கிய வேலை எல்லாம் கொண்டு வருவாங்க. கேட்டே வராங்க. அவங்க அம்மா கிட்ட போன் அடிச்சு 100 நாள் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம். அப்புறம் அதுவும் இல்லாமல் களை எடுக்கிற வேலை இருக்குதுங்க. மழை நாளுக்கு அதுக்கும் களை எடுக்கிற வேலை தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த வேலைக்கு போவாங்க. சிவா பிறந்த புதுசுலையுமே களை எடுக்கிற வேலை ஜாஸ்தியாக இருந்தது. எங்களை டிஸ்சார்ஜ்லாம் ஆன உடனே வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அப்படியே போயிட்டு மத்தியானம்லாம் வந்துடலாம். காலையில் போயிட்டு மத்தியானம் போகிறதும் லேட்டாக தான் போவாங்க. ஆனால் வந்துருவாங்க. சம்பளம் கூட 120 ரூபாயோ 130 ரூபாயோ தான் கொடுப்பாங்க. அது 120 செட் ஆகாது. ஒரு நாளைக்கு வந்து 2 வேலையும் எடுத்தா 200 ரூபா பக்கமாக கிடைக்கும். அவங்க அதை பயந்துட்டே வராங்க. நானுமே அங்கே போயிட்டு வீடியோ எப்படி போட போறோம், என்ன பண்ண போறோம், ஒரு பக்கம் பயம். காலையில 120 ரூபா கிடைக்குங்க. மத்தியானம் வந்து 80 ரூபாயோ 60 ரூபாயோ கிடைக்கும். அதுக்காக அந்த காசும் ஒரு பெரிய காசான்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த காலத்துலயுமே கிராமத்துல எல்லாம் அந்த காசுக்கு தான் வேலைக்கு போறாங்க. எங்க அம்மாவும் போனா ஒரு பால் காசுக்காவது ஆகும் தான் நினைக்கிற மாதிரியா. அதனால போயிருவாங்க. அது சின்ன காசு பெரிய காசுன்னு எல்லாம் காசு தான். அதே நானே ஒரு பயத்துல தாங்க இங்க இருந்து கிளம்புறேன். என்னடா கையில பணமே இல்லாம டெலிவரி போறோமேங்கிற மாதிரி பயமா இருக்கு. எல்லாருமே அதான் புலம்பிருந்தாரு. என்னெல்லாம் பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்குமே பெருசா ஒன்றும் என் கையில அமௌண்ட் இல்லை. அதுதான் உண்மை, யதார்த்தமும் கூட. இதுல நம்ம என்னத்தான் பிக காட்டி சீனை காட்டி என்ன பண்ணோம். நம்ம ஜிஹெச்னு அசால்ட்டா சொல்றோம். இந்த காலத்துல ஜிஹெச்ல தாங்க 10 ரூபாய்க்கு மேல செலவாகும். ஆமா, ஊழல் ஆச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. 10 ரூபாய்க்கு குறைஞ்சி சில பேர் யோசிப்பாங்க, பிரைவேட்னா தானே கவலை பண்ணணும், ஜிஹெச்னா எதுக்கு காசு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஏன்னா இல்லாதவங்களுக்காக தான் ஜிஹெச்ங்கிற காலம் போய் இப்போ ஜிஹெச் கூட இருக்கிறவங்களுக்கு தான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சில இடத்துல சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்ல, ஒரு சில இடத்துல ரொம்ப சூப்பராக பார்க்குற இடம்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் போகிற இடம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக யாரும் காசு வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினாங்க. ஆனால் இந்த வாட்டி தான் கொஞ்சம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, அது போய் பார்த்தா தான் தெரியும். இதில் ஒரு அதிசயம் என்னன்னு கேளுங்க. ஒரு இதே போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஊருக்கு போயிட்டு நான் புலம்பிக்கிட்டே வந்தேன். இந்த வருஷம் கையில் யூடியூப் 2 வருஷமா 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் பெருசாக முன்னேற்றம் இல்லை. இதுவே கொஞ்சம் முன்னேற்றம் மாதிரி தான் தெரியுது. பண ரீதியாக முன்னேற்றம் இல்லைனாலும் நம்மள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தில்லோட போகிறோம். ஆமாம், தில்லு எதுனா நீங்கள் அதிக பேர் சப்போர்ட்டிவாக பேசுறது, நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் போகிறோம். ரொம்ப அதுதாங்க. அப்படின்னா சொந்தக்காரன் பந்தக்காரன் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கமெண்ட்ல வந்து நம்ம ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சந்தோஷமாகவே நான் நினைக்கிறேன். அதுதாங்க ரிப்ளை பண்ணலன்னு ஒன்றும் கோச்சிக்காதீங்க. உண்மையாலுமே எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சு பார்ப்பேன்.
நான் இல்லாம அவரும் படிச்சு பாப்பாரு. நானும் எல்லா ரொம்ப முக்கியமான கமெண்ட் தான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லை வீடியோ போட்டுருவேன். ஆனால் எல்லாருக்கும் ஒருத்தர் பண்ணிட்டு பண்ணலன்னா போயிச்சுப்பாங்க, ஆட்டு கொடுத்துருக்கோச்சோ. ஏன்னா ரொம்ப நிறைய வருதா அதனால. ஆனால் மற்றபடி நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு எப்போ ரெஸ்பான்ஸ் உண்டு. தனியாக ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் நம்ம இது பண்ண முடியாதுன்றதுனால நோட் என்ன இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி நாங்க கிடையாது அப்படின்னு சொல்ல வராது. எல்லாருமே யாராலையுமே படிக்காம இருக்க முடியாதுங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா அந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்க பண்ற கமெண்ட்ல தான் தெரியும். அதனால எல்லாருமே மேக்ஸிமம் படிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். படிப்பாங்க. மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி தான் படிக்க மாட்டாங்க. ஏன்னா கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிறதுனால நம்மளாம் சும்மா அல்ல கை நம்மளாம் படிக்கணும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நாங்கள் வந்து இந்த கமெண்ட்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன போடலாம் ஏது போடலான்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏதோ லைட் அடிக்கிறது, ரிங் லைட் ஆஃப் பண்ணியா வீணா கொடுக்குது. ஓகே ஏன்னா அந்த லைட் போச்சுன்னா அவ்வளோதாங்க. அது 1000 கடன் வாங்கி அடிச்சு அதில் 1000 ரூபா பேலன்ஸ் இருக்கு. அதே கொடுக்க முடியல, மனசு இன்னும் கொடுத்தலாவே இருக்கு. அதே ஒரு நாள் கொடுப்போம். நம்ம நிலம அப்படியே மாறிச்சுன்னா நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் திரும்ப கொடுக்கணும். அதே மன உறுத்தலா இருக்கு. இந்த வீடியோவில் தாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.